அதுவும் தாண்டப்படும் போது 25,255 அப்படிங்கிறது நல்லது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இஃப் இன்கேஸ் மார்க்கெட் கீழே விழுகிற பட்சத்தில் உங்களுக்கு 24,957 அண்ட் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே லோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் தான் 25,038. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு மார்னிங் நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொன்ன எந்த பாயிண்ட்டையுமே பிரைஸ் டச் பண்ணல, அதே மாதிரி சப்போர்ட்னு சொன்ன எந்த பாயிண்ட்டையுமே பிரைஸ் டச் பண்ணாமல் ஒரு நல்ல கன்சல்டேஷன் தான் முடிஞ்சிருக்கு. இதற்கு என்ன அர்த்தம், இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி கேமை ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ வெல்கம் டு அனதர் எபிசோட ஸ்மார்ட் மணி சீரீஸ்ங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டே அப்படிங்கிறது ஒரு இன்சைடு கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்குங்க. இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே ஹையும் ப்ரைஸ் டச் பண்ணல, ப்ரீவியஸ் டே லோவையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டச் பண்ணாமல் ஒரு இன்சைட் கேண்டிலாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் எந்த விதமான லிக்விடிட்டியுமே வந்து எடுக்கலை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அர்த்தம். விச் மீன்ஸ் ப்ரைஸ் இப்போ டைரக்ஷன்லெஸ்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு ஐ திங்க் இந்த பிரேக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரேக் அவுட்டில் தான் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக மாறுது. அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மேலே போகுது. ஸோ இப்போ வரைக்குமே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது 1 hour டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ அந்த புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ, இப்போ பியரிஷாக வந்து இன்னும் மாறல. அதே மாதிரி அந்த ட்ரெண்டில் ஒரு சின்ன பாஸை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட அர்த்தம். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் ஏதாவது பேரிஷ்னஸ் தெரியுது அப்படின்னா ஒரே ஒரு பேரிஷ்னஸ் மட்டும் தெரியுதுங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக சார்ட்டில் இருக்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு வந்து இதை மாற்றிடலாம். ஸோ ஸ்விங் பாயிண்ட் அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஹையை போடணுங்க. இங்கே ஸோ ஒரு லோயர் ஹை போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு லோயர் லோ போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளாக 3 இடத்துல 3 வெவ்வேறு பாயிண்ட், இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஆயுத எழுத்தாக இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு கையில் ஆயுதம் கிடச்சிருச்சு, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரைஸ் போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி வந்த ஸ்விங் பாயிண்ட்டை நம்ம இந்த 3 கேண்டில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே. ஸோ எப்படி இருக்குன்னா இங்கே ஒன்று இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயரில் இருக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோயர் ஹை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல கூட பாருங்கள், உங்களால் ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை பார்க்க முடியும். இது கீழே வந்திருக்கும், இது வந்து மேலே வந்திருக்கும். நல்ல ஒரு ரைஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. அகைன் இந்த இடத்துல ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்து நல்லா வந்து மேலே போச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட ஸ்விங் பாயிண்ட்டை பார்க்க முடியுங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்விங் பாயிண்ட், இந்த பாருங்க இந்த இடத்துல கூட உங்களுக்கு ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல கூட உங்களுக்கு ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஸ்விங் பாயிண்ட்ஸை வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்விங் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுது. ஆனால் அதுக்கு இந்த ஒரு அதாவது மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் நடந்தால் தான் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் சொல்லணும். இது வந்து ஒன் ஆஃப் த பேராமீட்டர், ஒன் அண்ட் ஒன்லி பேராமீட்டர் கிடையாது. ஓகே, இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே விழுந்துருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நாளைக்கு ஒரே ஒரு நாள் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த ஹையை தாண்டக்கூடாது. அதாவது 25,139 ஆர் ப்ராபப்ளி 140 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை ப்ரைஸ் நாளைக்கு தாண்டலைன்னா இட் வில் பிகம் அ ஸ்விங் பாயிண்ட்டுங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து கீழே போகிறது எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இன்னைக்கு ப்ரைஸில் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கே நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக ப்ரைஸ் ஃபர்தராக கீழே தான் போக போகுது அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் வரல, இன்சைடு கேண்டலாக போனதுனால எந்த விதமான லிக்விடிட்டியும் எடுக்கப்படலை. அதனால் கன்ஃபார்மாக இங்கேருந்து கீழே விழுந்துருன்னு சொல்ல முடியல. ஸோ இப்படி ஃபார்ம் ஆன ப்ரைஸ் ஆக்ஷனால இன்னொரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, இதெல்லாம் நல்ல ஸ்விங் பாயிண்ட், நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில், இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு வேலை வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு, ஆர் அட்லீஸ்ட் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பாவது பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா கூட நம்ம ஸ்விங் பாயிண்ட் இது வந்து ஒரு வேலிடான சூப்பரான ஸ்விங் பாயிண்ட் ஃபர்தராக கீழே விழுந்துருன்னு சொல்லலாம். ஈவன் தோ இது ஸ்விங் பாயிண்ட்டாக கிரியேட் ஆயிருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனை இன்னும் கொடுக்கலைங்க. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள், ஸோ ஒரு டபுள் டாப் மாதிரி தெரியுது, இது லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்த கேண்டில். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போகலை. பட் இன்னும் பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வரல. இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் நான் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன்னா ஐ திங்க் ஒரு 3-4 நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் மினிமம் வந்து பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்தால் தான் நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிலேட் ஆகும். அது வரைக்குமே மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்த ப்ரைஸ் ஆக்ஷனுமே அந்த 1 hour ஃபேர் வேல்யூ கேப்பை கொடுக்காத ஒரே காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் இங்கேருந்து கீழே போயிடும் அப்படிங்கிறத சொல்ல முடியலைங்க. மேபி இங்கேருந்து மேலே போகலாம். சப்போஸ் இங்கேருந்து மேலே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இது ஸ்விங் பாயிண்ட்டாக கிரியேட் ஆகலன்னு வச்சுங்களேன், இன்னுமே நம்ம இன்னொரு ரேலி கூட எதிர்பார்க்கலாம். அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25,154 அப்படிங்கிறது மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸு.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஹையும் கூட. இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி அந்த வாரத்தோட வீக்லி ஹை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்தும் மேலே போச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25,254. ஆக்சுவலி கொஞ்சம் கீழே இருக்குது. நான் ரொம்ப நாளாக அதே லைனை திருப்பி போகிறதுனால அது 55 கிடையாது, 54. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கோட ஹையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் வந்து ஒரு ஹை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மந்த்லி, ஐ திங்க் இது மந்த்லி ஹையாக கூட இருக்கலாமா. இந்த பார்த்தீங்களா இந்த 154 அப்படிங்கிறது மந்தோட ஹையாகவும் இருக்குது. ஸோ 154 அப்போது அந்த மந்த்லி ஹைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த மந்த் வந்து மார்க்கெட் கீழே போகும், ஷார்ட் அடிச்சு நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் வந்து 154 கிட்ட இருக்கும். ஸோ இந்த 154 அப்படிங்கிறது மிக முக்கியமான ரீசன்ஸாக இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் லிக்விடிட்டி எடுத்துட்டு கீழே போச்சுன்னா பெருசாக கீழே போகும் அப்படின்னு சொல்லலாம். இது எடுக்காமல் கீழே போகும்போது எவ்வளோ தூரம் கன்ஃபார்மாக கீழே போகும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. வாட் எவர் இட் இஸ், இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் வந்திருக்கு. அண்ட் ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி கீழே ஒரு குட்டி பிரேக் அவுட்டையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். பட் நான் ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ட்ரேடர் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு, இங்கே பாருங்க இந்த இடத்துல கூட ஒரு நல்ல பிரேக் வந்துச்சு, ஆனால் உடனே ப்ரைஸ் வந்து ஸ்வீப் அடிச்சு மேலே போயிடுச்சு. அதனால் ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி ரீட்டைலர்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ். ஸோ அதை நான் ட்ரெஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இங்கேருந்து பியரிஷ் ஆகணும்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப் வரணும். 4 hour டைம் ஃப்ரேம்லேயும் வந்துருச்சுன்னா மோர் தென் எனஃப். கண்டிப்பாக சொல்லிடலாம் ப்ரைஸ் வந்து பாதாளத்தை நோக்கி போகுது அப்படின்ட்டு. பாதாளம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இங்கேருந்து ப்ரைஸ் கீழே விழுதுன்னு வச்சுங்களேன். 1 hourல உங்களுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 4 hourல பார்த்தீங்கன்னா அடுத்த மிக முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்குது, 24,805 கிட்ட தான் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து ஒரு 200-300 பாயிண்ட் ஃபால் வந்து சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதற்கான சைன் தாங்க இன்னும் வரல. ஸோ எப்பவுமே மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து மூவ் ஆகும், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து கீழே விழுதுன்னா எடுத்து ஒரே ஒரு கேண்டில் தான் மார்க்கெட் வந்து இங்கே போயிடும், இப்படி கீழே விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. படிப்படியாகத்தான் மார்க்கெட் வந்து போகும். அந்த விதத்தில் முதல்லனா இந்த சப்போர்ட் 25,039 அப்படிங்கிறது மிக முக்கியமான சப்போர்ட். முதல்ல இதை பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 24,987, அதை பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இங்கே இருக்குது 24,939, அதை பிரேக் பண்ணணும். இந்த 3 சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் இங்கே கேப் இருக்குது, அந்த கேப்லாம் ஈஸியாக அடித்து உடச்சிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும் 24,805 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடும். ஸோ ஃபர்தராக ப்ரைஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ரைஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன் வே ஃபாலாக கண்டிப்பாக இது இருக்காது. நல்ல சப்போஸ் மார்க்கெட் கீழே விழுந்தாலுமே இப்படி வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் மிகவும் அதிகமாக இருக்கிறதுங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டோம். ஸோ 154 254 மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அண்ட் 154 ப்ரீவியஸ் மந்தோட ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. லிக்விடிட்டி நிறையா இருக்குது. ஸோ அதையுமே நம்ம கவனிக்கணும். சப்போஸ் கீழே வரும்போது இதெல்லாம் வந்து மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ். இப்போதைக்கு இன்னுமே நிஃப்டி பியரிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் தான் இருக்குது. ப்ரைஸில் மட்டும் ஒரு சின்ன பாஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அண்ட் என்றைக்குமே வந்து இன்சைடு கேண்டில் வந்துச்சுன்னா அடுத்த நாள் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு 80% இருக்குது. ஸோ மோஸ்ட் லைக்லி நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் டே நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹையை தானா மேலே போயிடும், ப்ரீவியஸ் டே லோ தானா கீழே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே லோ தாண்டி கீழே போகுமா, அண்ட் ஃபேர் வேல்யூ கேப்போட போகுமா, அண்ட் முக்கியமாக இந்த சப்போர்ட்டை உடைக்குமா. ஏன்னா ப்ரைஸ் கீழே போகணும்னா ஆப்வியஸ்லி 25,039 தான் அடுத்த இருக்க முக்கியமான சப்போர்ட், அதெல்லாம் உடச்சா தான் கீழே போக முடியும். ஸோ அதெல்லாம் உடச்சி போகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போகலாங்க. ஸோ இன்றைக்கி ப்ரைஸை முக்கியமாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு முக்கியமான இண்டெக்ஸ்னால் அது பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெய்லி கேண்டில் பாருங்கள் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலேயுமே போயிடுச்சுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்த ஃபாலோடைய 50% அப்படிங்கிறது இங்கே 54,770 ரேஞ்சில் வந்துச்சு. இப்போது இந்த 0.618 லெவலையே தாண்டி நோக்கி வந்து பார்த்திங்கன்னா அது போயிட்டுருக்கு, தாண்டி போல் நோக்கி போயிட்டுருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு இந்த 55,073 அப்படிங்கிறது இருக்குங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்விங் பாயிண்ட் கிரியேட் ஆகலை. மேபி நாளைக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஸ்விங் பாயிண்ட் ஆயிரும். நம்ம நிஃப்டியில் ஒரு ஸ்விங் பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கேயுமே ஒரு ஸ்விங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிரும். ஸோ நாளைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது பொசிஷனலாகவே மார்க்கெட்டோட ட்ரெண்டை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்க போகுதுங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இன்னும் பேங்க் நிஃப்டி இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே தான் இருக்குது.
உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே தான் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு பிகரிஷ் ஃபேர் வேல்யூ கேப், நிஃப்டிக்குனாச்சும் 1 ஹவரில் ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக சொல்லிடலாம். ஏன்னா பெரிய ட்ரெண்ட் வந்திருக்கு. பட் பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பெரிய ட்ரெண்ட்லாம் வராத காரணத்தினால பேங்க் நிஃப்டியில் 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா தான், அதுவும் ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆச்சுன்னா தான் நல்லது ஒரு ஃபாலோ நம்ம எதிர்பார்க்க முடியும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியுமே புல்லிஷாக பிஹேவ் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியுமே ஹையர் ஹை போட்டு தான் போயிட்டுருக்கு. இது எப்போ வந்தது? ஸோ இன்றைக்கி மார்னிங் பாருங்கள் 11:15 கூட ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை போட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் போயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் கூட விக் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு ப்ராப்பரான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, பெருசாக வந்து இது லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வரல. இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் டே லோவோட லிக்விடிட்டி எடுத்து வந்துச்சு. அதாவது ஃப்ரைடே வந்து ஒரு ஃபார்ம் ஆன லிக்விடிட்டி, ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்போட வந்திருக்கு. ஸோ இந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஹை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமல் நிறையா ஹைஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ஸ்டில் நவ் இப்படி தான் ட்ரெண்ட் லைன் போட முடியும். ஸோ இன்னுமே வந்து புல்லிஷ் ட்ரெண்ட், இந்த லைனப் போடலனாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டி நல்லா புல்லிஷாக தான் இருக்குது அப்படின்ட்டு. லைனை போட்டாலும் நம்மளுக்கு தெரியும் பேங்க் நிஃப்டி புல்லிஷாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் நம்மளால் சொல்ல முடியும். இன்னும் பியரிஷ்னஸ்ங்கிறது பேங்க் நிஃப்டிக்கே வரல. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. ஸோ இன்னுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பியரிஷ் சைன் அப்படிங்கிறது வரல. நிஃப்டிக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்விங் பாயிண்ட் வந்ததை ஒரு சின்ன பியரிஷ்னஸாக கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்டில் ஃபேர் வேல்யூ கேப் இஸ் ரெக்வயர்டுங்க. அந்த வகையில் ரெண்டுமே இப்போவுமே வந்து புல்லிஷாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அடுத்து பிட்காயினுங்க. ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த வீக்லியோட ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இருக்கு, நான் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கிடுறேன். இது வீக்லியோட ஃபேர் வேல்யூ கேப் பாருங்க, கரெக்டாக அந்த 50% லெவல் அதை தாண்டி போக முடியல பாருங்க. ஐ மீன் தாண்டி க்ளோஸ் வைக்க முடியலன்னு சொல்கிறேன். போன வாரம் வந்துச்சு, ஒரு அட்டம் அடிச்சிச்சு. அகைன் பாருங்க இந்த வாரம் ஓகே ப்ரீவியஸ் வீக் ஹைக் மேலே லிக்விடிட்டி எடுக்கல. பட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரிவை சந்திச்சுட்டு வருது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை இப்படி போடும்போது, ஸோ இந்த 1 மணி நேரம் முடிச்சு இன்னொரு அடுத்த 4 மணி நேரம். ஸோ இந்த 1 மணி நேரம் எப்போ முடியும்னா, இது 4:30 5:30க்கு முடியும். 5:30னா ஒரு 9:30 நினைக்கிறேன். 5 4 9 எஸ் 9:30 மணிக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் 4 ஹவரில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிட்காயினில் வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு சரிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகும்போது இங்கே பாருங்கள் கீழே அல்லேக்கா அத்தனை லிக்விடிட்டி வந்து விட்டுட்டு வந்திருக்கு. ஸோ தரமான ஒரு சரிவை நம்ம சந்திக்கலாம். மேபி மினிமம் வந்து இந்த 1,10,10,773 வரைக்கும், அதாவது இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மினிமம் ஒரு 3.5% ஒரு 4000 பாயிண்ட் சரிவை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கான சயின்ஸ் கன்ஃபர்மேஷன் இன்னும் எதுவும் வரல. 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் வந்தால் தான் அது வரும். அதற்காக நம்ம வெயிட் பண்ணணுங்க. ஸோ பிட்காயினாச்சு பரவாயில்ல, எத்தீரியம் நல்ல ஒரு சரிவு சந்திச்சிருக்கு. டோஜ் 5% விழுந்திருக்கு. சொலானா 1.5%, XRP வந்து 1.6% அப்படின்ட்டு எல்லா கிரிப்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பியரிஷாக தான் இருக்குது. மற்ற காயினை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம பார்க்க வேணாம், ஏன்னா அது வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாயிரும். ஸோ முக்கியமான பிட்காயினை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 4 ஹவரில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிட்காயின்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆக்செப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நிலவரங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நீங்களுமே ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி இண்டிபெண்டன்ட்டாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி ஆப்போட லிங்க் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஸ்மார்ட் மணியில் ஏதோ ஒரு விஷயம் புரியல, ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை கேளுங்க, நான் கண்டிப்பாக அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் கார்டன் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையில் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி. சொல்ல மறந்துட்டேன், டிஸ்க்ளைமருங்க, இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நான் செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ ட்ரேடிங்கில் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்க ரிஸ்க்கை பற்றி தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராப்பராக அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள்.